நாம் சென்ற சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து தன் 3.5 வருட ஊழியத்தில் செய்த அற்புதங்களையும் அதன் பின்னணிகளையும் குறித்து தியானித்து வருகிறோம். இயற்கையின் மேலுள்ள அவர் ஆளுகை அதிகாரத்தை வெளிப்படுத்தின அற்புதங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். மனித சரீரத்தின் மேலுள்ள அவருடைய ஆளுகை, வியாதிகளை நீக்கி சுகப்படுத்தியதையும் அந்த அற்புதங்களுக்கு பின்னால் இருந்த அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் தியானித்தோம். இந்த வாரம் விசேஷமாக அசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்த மக்களை, மனிதர்களை அந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுவித்து அசுத்த ஆவிகளின் மேலும் உள்ள தன்னுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின சம்பவங்களை தியானிக்க இருக்கிறோம். இயேசு அநேகரை அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து விடுவித்து சுகப்படுத்தினார் என்று மார்க்கு தான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அத்தியாயத்தில் 32-34 வசனங்களிலே கூறுகிறார். படிக்கலாம். நாம சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளில் உபத்திரவப்பட்ட அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இதுல நம்ம பார்க்கிறோம், அநேக பிசாசுகளை விரட்டி ஜனங்களை சுகப்படுத்தினார் என்று. ஆனாலும் வேதத்தில் 4 மனிதர்கள் மாத்திரம் பிசாசு பிடியிலிருந்து விடுபட்டதை கொஞ்சம் விளக்கமாக விவரமாக கொடுத்திருக்கிறாங்க. அதிகமாக கொடுக்கல, அந்த 4 பேரை மாத்திரம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதற்கு பின்னணியில் எதை விளக்கி சொல்லுவதற்காக இவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்து உபயோகப்படுத்தினார்கள், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம முதலாவது பார்க்கிறது மார்க் எழுதின இதே சுவிசேஷத்துல 1வது அத்தியாயத்துல 21 - 28 வரை உள்ள ஒரு சம்பவம். அதை நம்ம வாசிக்கலாம். மார்க் 1வது அத்தியாயம் 21 பின்பு கப்பர்நாகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்றதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்துக்கு முன்னால என்ன நடந்தது அப்படிங்கிறத மார்க்கு தன் சுவிசேஷத்துல விளக்கமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல இந்த நிகழ்ச்சிக்கு முன் நடந்த சம்பவங்களை விளக்கமாக கொடுக்கிறார். அது லூக்கா 4வது அத்தியாயத்துல 1-37 வசனங்கள் படித்தா நமக்கு அது தெரியும். சுருக்கமாக அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜெபாலயத்தில் இருந்த மனிதனை பிசாசு விரட்டுவதற்கு முன் என்ன நடந்தது அப்படிங்கிறத லூக்கா விவரமாக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம லூக்கா சுவிசேஷம் 4:1-37 வரைக்கும் உள்ளது. அதை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற்று பிதாவினாலே பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்ட அபிஷேகத்தை பெற்று 40 நாட்கள் பிதாவினுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உபவாசித்து ஜெபித்து அங்கே வந்த பிசாசின் சோதனைகளை ஜெயித்து ஆவியானவர் வல்லமையினால நிரம்பினவராக பின் தான் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார். அங்குள்ள ஜெபாலயத்திலே அவர் வேதத்தை வாசிக்க சொல்லுகிற போது ஏசாயா 61 வசனத்தை எடுத்து தியானித்து அதை சொல்லி முடித்து விட்டு சொல்லுகிறாரு, எந்த தீர்க்கதரிசிக்கும் சொந்த ஊரிலே கனம் கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, காரணம், நீங்க இன்னும் என்னை தச்சனின் மகன் என்றுதான் மதிப்பிடுகிறீர்கள். தேவனுடைய அதிகாரம் வார்த்தையுடைய தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, எலியா அவனுடைய காலத்துல புற இனத்தாலாகிய விதவையின் வீட்டிலே தான்
அற்புதம் நடைபெற்றது. என்ன குறைஞ்சு போகல, சட்டியில இந்த மாவு குறைஞ்சு போகல. அவங்க கடைசி வரைக்கும் அதில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் நடந்தது புற இனத்தாலாகி ஒரு விதவையின் வீட்டிலே. அதை பின்பற்றி எலிசாவின் காலத்திலே புற இனத்தானாகிய நாகமான் தான் வந்து குஷ்ரோகம் சுகம் பெற்றான். ஆனா இந்த அற்புத சுகம் அவனுடைய சுய ஜனங்கள் யாரும் பெற முடியவில்லை. ஏன்னா அவனுக்கு சொந்த ஊர்ல அவனுக்குரிய மரியாதை அவங்க கொடுக்கல. அதனால அவங்களால அந்த அற்புதத்தை பெற முடியவில்லை அப்படின்னு உதாரணம் கூற, அந்த ஊர்ல இருக்கவங்கள அவர் மேல கோபம் அடைந்து அந்த ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையிலிருந்து அவர் கீழே தள்ளி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அவர் அங்கிருந்து நகண்டு போயிடுறாரு. அப்புறம் தான் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு வடகிழக்கே சுமார் 40 மைல் தொலைவிலே கலிலேயா கடல் என்று அன்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரி அது. அதன் கரையோரமாக சில பட்டணங்கள் உண்டு. அதில் ஒரு பட்டணம் தான் கப்பர்நாகும். அங்கே வந்து தங்கியிருந்து தன் ஊழியத்தை சுற்றியுள்ள கலிலேயா பகுதிகளிலே செய்ய ஆரம்பித்தார். இதுல கப்பர்நாகும் அப்படின்னா அதுக்கு சரியான அர்த்தம் நாகும் உடைய ஊர். நாகும் என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அது. அதனால அந்த ஊருக்கு பேரே கப்பர்நாகும்னு பின்னாடி வச்சிட்டாங்க. இந்த ஜெபாலயத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்கிறார். அவர் உபதேசிக்கிற கேட்ட ஜனங்கள் மற்ற வேதபாரகர் பரிசேயர் போல அல்லாமல் இவருடைய உபதேசம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அதிகாரம் உடையதாக இருந்ததால் ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம அதுக்கு விளக்கம் என்னன்னா மத்தேயு 5:6-7 படித்தா, நியாயப்பிரமாணத்தில் இப்படி கூறப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய உபதேசம் பரலோக ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யத்துக்குரிய குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அதிகாரத்துடனே அவர் போதித்தார். ஸோ இதை கேட்ட உடனே இவங்க இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் வேதம் இப்படி இருக்கிறனால நம்ம அப்படி நடக்கணுமே இப்படி செய்யணுமே சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன் என்ற அதிகாரத்தோடு இவர் சொல்லுகிறாரே. இந்த நான் சொல்கிறேன் என்பது வந்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு தான் அந்த அதிகாரத்தோட வரும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுல இவர் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டோட சொல்றாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் ஜெபாலயத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி இயேசுவை நோக்கி உரத்த சத்தமாய் கூறியது. இதுல ஒரு காரணம் என்னன்னா, ஜெப ஆலயத்திலே இயேசு உபதேசிக்கின்ற நேரத்திலே அந்த ஆலயத்துக்குள்ளே அசுத்தாவி பிடிக்கப்பட்ட ஒருவன் இருந்தான். ஒருவேளை அசுத்தாவியால் நான் பிடிக்கப்பட்ட அந்த கண்ட்ரோலருக்கு நமக்கு தெரியாமல் இருந்ததும் தெரியாது. ஆனால் சில காரணங்கள் சொல்கிறார்கள். என்றால் அந்த காலத்துல வந்து ஒரு பிசாசு பிடிக்கப்பட்டவனையோ வியாதிப்பட்டவனையோ ஜெப ஆலயத்துக்கு கொண்டு வந்து அங்கு உள்ள ஜனங்கள் ஜெபிக்கும்படியாக கொண்டு வருவதும் வழக்கமாக இருந்தது. ஒருவேளை அதன்படியாக இவன் அங்க வந்தா சுகமடையும்னு யாரோ ஒருத்தங்களாவது ஜெபிக்கிறதுக்காக கூட்டிட்டு கூட வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, உறுதியான எந்த இதுவும் நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி அவரை நோக்கி சத்தமிட்டு உரடியது. என்ன சொன்னதுன்னா, அது வசனம் 24 மார்க் 1:24 அந்த வசனம் இருக்குது. ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உடனே இயேசு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. உடனடியாக அந்த அசுத்தாவை அவனை அலைக்கழித்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிருச்சு. இந்த சம்பவம் அசுத்தாவிகளை மேற்கொண்ட அவைகளை கூட ஆளுகை செய்யக்கூடிய அவருடைய வல்லமை அதிகாரம் வெளிப்பட்டது. இந்த சம்பவம் வந்து அவர் தன்னுடைய உபதேசத்தில் மட்டும் தேவ அதிகாரத்தோடு உபதேசிக்கிறவர் அல்ல, தன்னுடைய கிரியையிலும் செய்கைகளிலும் கூட தேவ அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் என்று நிரூபித்தது. இந்த வல்லமையும் அதிகாரம் நிரூபித்தது தான் இவர் சொன்ன இந்த உபதேசமும் தேவனுடைய வார்த்தை என்று உறுதிப்படுத்தியது. இது இந்த முதலாவது ஒரு காரியத்துல நடந்த ஒரு சம்பவம். இதை தொடர்ந்து வருகிற இரண்டாவது ஒரு சம்பவம்.
இது மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அத்தியாயம் 1-20 வசனங்கள் வரைக்கும் உள்ள நம்ம எல்லாரும் இருந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதனை அவர் சுகப்படுத்தியது. இதே சம்பவம் மத்தேயு 8வது அத்தியாயம் 28-32 வரைக்கும் இருக்குது. லூக்காவின் சுவிசேஷம் 26-33 வரைக்கும் இருக்கிறது. இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் இந்த லேகியோன் பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்டது இருக்குது. இதுல நம்ம மார்க் 5வது அத்தியாயம் 1-20 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிலே வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போது அவ்விடத்திலே மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டாருக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவைகளுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். ஏன்னா மத்தேயு 8வது அத்தியாயம் 28வது வசனத்துல இதை ஆரம்பிக்கிற போது கெர்கசேனர் நாட்டிலே வந்தபோது அப்படின்னு சொல்லுவார். மத்தேயு 8வது அத்தியாயத்துல இந்த பகுதியை குறித்து சொல்லுகிற போது அவர் வேறொரு ஊர் பேரை சொல்றாரு. அவர் கெர்கசேனருடைய நாட்டிலே வந்தபோது அப்படின்னு அவர் சொல்றாரு. மார்க்கும் லூக்காவும் கதரேனருடைய நாட்டு பகுதியில் வந்ததல்ல அப்படின்னு சொல்றதுனால அநேகர் இது ரெண்டுமே வேற இடத்துல நடந்த வேறு சம்பவங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூறுவது உண்டு. ஆனாலும் இந்த 3 சுவிசேஷத்திலையும் இந்த லேகியோன் பிசாசை பிடித்தவனுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது, இது தொடர்ந்து பின்னாடி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு படிச்சு பார்த்தா 3 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் ஒரே காரியங்கள் தான் இருக்குது. அதனால இந்த சம்பவம் ஒரே இடத்துல தான் நடைபெற்று இருக்கணும். ஆனா ஏன் இந்த 2 பேர் மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ள போய் அதுல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தா, கெர்கசேனர் என்பது அவர் இருந்த அந்த ஊரினுடைய பேர்.
கதரேனர் அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்தினுடைய பேர், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டுடைய இல்ல அந்த ஸ்டேட்டினுடைய பேருங்கிற மாதிரி அந்த ஏரியாவினுடைய பெயர். ஸோ கதரேனர் பிராந்தியத்தில் இருந்த கெர்கசேனர் ஊரில் இருந்து அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஆனா இவங்க அந்த பிராந்தியத்தை 2 பேர் குறிப்பா சொல்லிடுறாங்க. ஆனா அந்த ஊர் பேரை இவர் குறிப்பாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அது எதுவாக இருந்தாலும் நடந்த சம்பவங்கள் நமக்கு கொஞ்சம் வேணும். இதுல மிக முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த பகுதி இவர்கள் வந்த இந்த பகுதி புறஜாதியானார் அதிகமாகவும் மிக குறைந்த இஸ்ரவேலருமே உடைய பகுதி. ஏன்னா இவங்க பிசாசுகள் அங்கு பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்தார்கள் சொல்றதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இஸ்ரவேலருக்கு பன்றி ஒரு அசுத்தமான பிராணி, அது தொடக்கூட மாட்டாங்க. ஆனா பன்றிகளை மேய்க்கிறதும் பன்றிக்கறிகளை புசிப்பதும் புறஜாதியாருடைய பழக்கம் தான். அந்த புறஜாதியானார் அதிகமாக இருந்த ஒரு பகுதி தான். அது தவிர மத்தேயு சுவிசேஷத்துல இந்த பிசாசு பிடித்தவர்கள் 2 என்று குறிப்பிடுகிறார். மார்க்கு லூக்கா 2 பேருமே பிசாசு பிடித்த ஒருவன் என்றேதான் சொல்றாங்க. அதனால இது 2 பேரா ஒருத்தரா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உண்டு. ஆனா ஒருத்தர் இந்த மாதிரி விளக்கம் சொல்லுகிறாரு, பிசாசு பிடித்திருந்தவன் ஒருவன் தான், அவன் வந்தபோது அவன் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கணும், அவன் அநேகமாக அவனை பிடித்து கொண்டு போக அவன் உறவினனாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த பிசாசு பிடித்தவன் இயேசுவை கண்டதும் அவர் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். அவரை நோக்கி சொல்லுகிறான், மார்க் 5வது அத்தியாயம் 7வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆனால் இதே சம்பவத்தை மத்தேயு தன்னுடைய அதிகாரத்தில் எழுதுகிற போது ஒரு வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அவர் கொடுக்கிறார். மத்தேயு 8வது அத்தியாயத்துல நம்ம அதை பார்க்கலாம். 29வது வசனம், இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறார். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ அப்படிங்கிறாங்க. இதுல மார்க்கு லூக்கா சொல்றாங்க, உன்னதமான எனக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் மட்டும் சொன்னாங்க. பிசாசு கூட கடவுள் பேர்ல சத்தியம் பண்ணது வரும். ஆனா இயேசு அந்த மனிதனை நோக்கி அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அசுத்த ஆவிகள், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்றாரு. லேகியோன் என்பது ரோம சைனியத்தில் உள்ள ஒரு குழுவை, ஒரு குரூப் பீப்புளை குறிக்கும். அதாவது 6000 சிப்பாய்கள் உள்ள ஒரு குரூப்புக்கு லேகியோன் அப்படின்னு பேரு. லேகியோன் என்று தமிழ்ல வரும், லீஜியோன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த இயேசு இந்த அசுத்தாவியை இந்த மனிதனை விட்டு போ அப்படின்னு கட்டளை இடுகிறார். 6000 பிசாசுகள் உள்ள இருந்திருக்கும் அநேகமாக. அவர் சொல்றாரு, நீ வெளியே போ அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த ஏரியா விட்டு எங்களை விரட்டி விட்டுறாதீங்க, இதுதான் நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஏரியா, இதை விட்டு விரட்டி விட்டுறாதீங்க, தயவுசெய்து எங்களுக்கு வெளியே போன்னு சொன்னா இந்த பண்ணி மீது அதுக்குள்ளேயாவது போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி வேண்டி கொண்டார்கள். உடனே சொல்றாரு, உத்தரவு கொடுக்குறாரு, போ அப்படிங்கிறாரு. உடனே அங்க இருந்த ஏறக்குறைய 2000 பன்றிகள், அவைகளுக்குள்ள இந்த பிசாசுகள் புகுந்த உடனே அந்த பன்றிகள் அங்கிருந்து உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போனது. உடனே இந்த பன்றிகளை மேய்க்கிறவர்கள் ஊருக்குள்ள ஓடி போய் என்ன நடந்ததுன்னு அறிவிக்கிறாங்க. அதை பார்ப்பதை, நடந்த சம்பவத்தை பார்க்க ஜன கூட்டமாக வருகிறார்கள். அவங்க வர்ற போது பிசாசு பிடித்திருந்த மனிதன் புத்தி தெளிந்தவனாக, நல்ல ஒரு வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து இருப்பதையும், இங்க இருந்த பன்றிகளை எல்லாம் காணா, அதெல்லாம் கடலுக்குள்ள உள்ள முங்கி செத்து மிதக்கிறதையும் அவங்க பார்த்ததையும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே இயேசு கிட்ட சொல்றாங்க, தயவு செய்து எங்க ஏரியா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள்.
காரணம், அந்த 2000 பன்றிகளை இழந்தது, அந்த இழப்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. தவிர இன்னமும் இவர் ஊருக்குள்ள வந்தாருன்னா ஊருக்குள்ள இருக்கிற மிச்ச பன்னிகள் எல்லாம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்திருக்கலாம். எனவே அவர்கள் சொன்னாங்க, எங்க பிராந்தியத்தை விட்டுட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா, இயேசு யாரும் ஒண்ணு சொல்றாரு, ரைட் அப்படின்ட்டு அவரும் உடனே படகுல ஏறி அந்த ஏரியாவை விட்டுட்டு வெளியே கிளம்பிட்டார். போகிற போது அசுத்தாவி இடத்துல விடுதலை பெற்ற அந்த மனிதன் அவரோடு கூட இருக்கும்படியாக தனக்கு அனுமதி கொடுக்கும்படியாக கேட்டான். இந்த உம்மோட இருக்கக்கூடிய அந்த சீசர்களை போல என்னையும் ஏற்றுக்கொள்ள, நானும் உம்மோடைய நான் கூட வருகிறேன் அப்படின்னு. ஆனா இயேசு அவனை ஏற்றுக்கொள்ளாம, நீ உன் இனத்தார் இடத்திலே உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்றார். நம்ம பாஷையில சொன்னோம்னா, கடவுள் உனக்கு என்ன அற்புதம் செஞ்சாருங்கிறத சாட்சியாக போய் சொல்லு அப்படின்னார். அவனும் அவர் செய்தவைகளை தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இந்த தெக்கப்போலி என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அந்த பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடு புத்தகங்கள் படித்தவை இது குறித்து படித்திருக்கிறோம். தெக்கப்போலி என்பது ரோமர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட ரோம முழு சாம்ராஜ்யத்துல 10 பட்டணங்களை விசேஷமாக பிரித்து வைத்திருந்தார்கள். தெக்கப்போலின்னா 10 பட்டணங்கள்னு அர்த்தம். ஒரு 10 இடங்களில் உள்ள பட்டணங்களை விசேஷமாக பிரித்து அதுக்கு விசேஷமான ஒரு சலுகையும் ஒரு அந்தஸ்தும் கொடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிற யூனியன் பிரதேசங்களை போல, எப்படி பாண்டிச்சேரி அந்த பக்கம் கோவா இந்த மாதிரி ஒரு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது போல அவர்களுக்கென்று சில விசேஷ சட்ட திட்டங்களும் விசேஷ சலுகைகளும் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கலிலியாவுக்கு கடலுக்கு அந்த பக்கம் இருந்த இந்த ஒரு டவுன். இதுல குடியிருந்தவங்க முழுக்க முழுக்க புறஜாதியார் தான். ரொம்ப கொஞ்சம் தான் அந்த இஸ்ரவேலர்கள் அங்கே எதையாவது இருப்பாங்களோ இல்லையா. மெயின் 95% மேல இருந்தவங்க புறஜாதியார் தான். இப்ப இவர் சொல்றாரு, நீ அங்க போய் தேவன் உனக்கு செய்தவைகளை அறிவிங்கிறாரு. இவனும் அங்கே சென்று இயேசு செய்தவைகளை பிரசித்தப்படுத்தினான். அவர் தன் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை, நான் எப்படி இருந்தேன், அவர் ஒரே வாரத்தில் எனக்குள்ள இருந்த 6000 பேசாச்சு விரட்டி விட்டாருப்பா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவன் அறிவித்து அவருடைய பேரையும் அவருடைய ஊழியத்தையும் பிரபலப்படுத்த தொடங்கினான். நேற்று வரை இவன் பிசாசு பிடித்து ஜனங்களால் வெறுக்கப்பட்டு ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் இன்றோ இயேசுவின் வல்லமையை தன் ஜனத்திடமும் தன் இனத்திடமும் பிரசித்தி படுத்துகிற அவருடைய ஊழியக்காரன். இதில் விசேஷமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த காலத்துல பிசாசுகளை விரட்டுவதற்கு ஆசாரியர்கள் வம்சத்துல சிலரை இருப்பாங்க ஸ்பெஷலா. அதாவது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஸ்பெஷலாக சிலர் பண்றது போல அன்றைக்கு ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பேய் பிசாசு பிடித்தவங்க கொண்டு போவாங்க. ஒரு பேய் பிடித்தவனையே 6-7 பேர் சேர்ந்துதான் ஜெபித்து துதித்து அந்த பேயை கட்டளையிட்டு அவனை விட்டு வெளியேற்றுறதுக்காக போராடி அந்த பிசாசை வெளிப்படுத்துகிற வேலை செய்வாங்க. நம்ம அப்போஸ்தலர் 19ஆம் அத்தியாயத்துல கூட ஒரு சம்பவம் நம்ம படித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 19 13 16 வரைக்கும் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்துல பிசாசு பிடித்த ஒரு மனிதன் மேல ஒரு பிரதான ஆசாரியன் ஸ்கேவா அப்படிங்கிறவனுடைய 7 குமாரர்கள் அந்த பிசாசை விரட்டுறதுக்காக போறாங்க. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, இந்த பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் அப்படின்னு. அந்த பிசாசு டக்குன்னு சொல்லுது, இயேசுவும் எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், நீ யாருடா அப்படின்ட்டு அந்த ஒரு பிசாசு பிடித்தவன் இந்த 7 பேரையும் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக விரட்டி விட்டான். அந்த கதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பிசாசு பிடித்தவனை விரட்டுவதற்கே 6-7 பேர் சேர்ந்து குழுவாகத்தான் போகணும். ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து தன் ஒரு மனிதனாகவே 6000 பிசாசுகளை பெரிய காரியமெல்லாம் சொல்ல ஒரே ஒரு வார்த்தையினால வெளியே விரட்டி விட்டார். இது அவருக்கு இருந்த அபரிமிதமான
தேவ வல்லமைக்கு ஒரு சான்றாக இந்த காரியம் அமைந்தது. ஆனா பிரதிஷ்டவசமா அதுக்கப்புறம் கூட, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட அவர் தன் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வராரு. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வராரு. அதை மார்க் 6வது அத்தியாயத்துல படிக்கலாம். அங்க வந்து நின்று தேவாலயத்துல போய் உபதேசம் பண்றாரு. அப்போ கூட ஜனங்க என்ன சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான், இவனுக்கு இந்த ஞானம் எப்படி கிடைத்தது, இவன் கையில் இந்த அற்புதம் எப்படி கிடைத்தது, இவரை குறித்து சொன்னதை கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆனா அவரை யாரும் விசுவாசிக்கல. அதனால அதுல பாத்தீங்கன்னா 4:5 இயேசு அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடைய மாட்டான். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கையில வைத்து அவர்கள் குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமல் அவளுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திருந்து உபதேசம் பண்ண போனார். ஸோ இதெல்லாம் நடந்தும் கூட அவங்க சொந்த ஊர்ல அவரை இன்னும் விசுவாசிக்கல, அப்படித்தான் இருந்தாங்க. இதுல 3வதாக ஒரு சம்பவம், இது இந்த 3வது சம்பவத்துக்கும் 4வது சம்பவத்துக்கும் இடையில ஒரு 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 கனெக்ஷன், ஒரு லிங்க் ஒன்று உண்டு. இதை நம்ம 3வது சம்பவத்தை நம்ம முதலாக பார்க்கலாம். இதை மார்க் எழுதின சுவிசேஷத்துல 7வது அத்தியாயத்துல 24 30 வசனத்துல ஒரு கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளுடைய மகள் அசுத்தாவியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டு அந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டார். இதே சம்பவம் மத்தேயு 15வது அத்தியாயத்திலையும் 21 26 வசனம் வரைக்கும் இதே சம்பவம் அப்படியே அங்கேயும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ மார்க் 7வது அத்தியாயத்துல 24 30 வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கலாம். மார்க் 7:24. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளிலே போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைந்திருக்க கூடாமல் போயிற்று. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறிய பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரபோனிக்கா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரியாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இது மார்க்குள்ள கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பிரசித்தமாகி ஜனங்கள் அவரிடத்துல நோய் குணமடைய தேடி வரவும், அதே சமயத்துல ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர்கள் இவர்களை எதிர்ப்பும் இவருக்கு விரோதமாக அதிகமாக வளர்ந்து வந்தது. என்றால் அவர்கள் பிசாசு துரத்துவதை இவர்கள் கண்டவுடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவன் பிசாசின் அதிபதியாக பெயல்செபூல், அதனால தன் அதிகாரத்தை கொண்டு பிசாசுகளை விரட்டுகிறான்னு, இவனை பிசாசு பிடித்தவன் சைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்பதான் சொன்னார், பிசாசு எப்படிப்பா வரட்டும், அவன் பிரிஞ்செல்லாம் இல்லை, அவன் ஒன்னாத்தான் இருக்கிறான், நீங்க தான் பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் தேவனுடைய ஆவியினாலே அவைகளை துரத்துகிறேன் அப்படின்னாரு. இன்னொரு இடத்துல தேவனுடைய விரலினாலே அவைகளை விரட்டுகிறேன். சரி, நான் பிசாசை கொண்டு அந்த பிசாசை விரட்டினேன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் பிசாசு விரட்டுறாங்களே, அவங்க எப்படி விரட்டுறாங்கன்னா அவங்களே கேள அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்தெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு வழங்கி உருவாகி வந்த அந்த நேரத்துல அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய மத்திய பகுதியை தாண்டி விட்டுட்டோம். இனி அந்த சீசர்களை இன்னும் சில காரியங்களில் சரியாக வளர்க்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால சீசர்களோடு தனித்து இருந்து அவர்களோடு உபதேசிக்கும்படியாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அந்த பார்டர் எல்லைக்கு வர்றார். அடுத்த தேசத்தினுடைய பார்டர் எல்லைக்கு வருகிறார். தீரு சீதோன்
அப்படிங்கிற நாட்டுக்கு அருகில போற போது அங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு பாக்குறாரு. ஆனாலும் முடியல. அந்த நேரத்துலதான் அவர் அங்கே வந்திருப்பதை அறிந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஸ்திரீ தன் மகளை பிடித்திருந்த அசுத்த ஆவியிடமிருந்து தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டி வருகிறார். அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் வம்சத்தை சேராதவள். வேதம் தெளிவாக சிரபோனிக்கா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீ. இவள் வாழ்ந்த அந்த பகுதி தீரு சீதோன் பிராந்தியம் அப்படிங்கிறது. இந்த தீரு விசேஷமாக சீதோன் இது விக்கிரக வணக்கத்திலே மிகவும் ஊறிப்போன மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. மிகவும் ஆழமாக ஊறினவங்க. முக்கியமாக பாகால் வழிபாட்டுல அதுதான் ஹெட் குவார்டர்ஸா இருந்தது சீதோன். இதை 1 ராஜாக்கள் 16வது அத்தியாயம் 30-31 வசனத்துல நம்ம படிச்சு பார்த்தா, அன்றைக்கு எலியா எலிசா தீர்க்கதரிசிகள் காலத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பு இந்த சீதோன் ராஜாவினுடைய மகளாகிய எசபேலை தான் கல்யாணம் பண்ணிட்டு கொண்டுட்டு வர்றாரு இஸ்ரவேலுக்கு. அவள் மூலமாகத்தான் பாகால் வழிபாடு இஸ்ரவேலையும் சமாரியாவையும் நிரப்பிட்டு. அப்பதான் எலியா சவால் விட்டுட்டு சொல்றாரு, என் வாக்கினின்றி மழை பெய்யாது அப்படின்னு போற. ஏன்னா பால் செழிப்பின் கடவுள். விவசாயத்துல செழிப்பு வருவதற்காக கடவுள். உன் கடவுள் என்ன செய்யறாரு பாரு, என் கடவுள் சொல்லாம மழை பெய்யாது போடா, நான் ஜோமனா தாண்டா கொடுப்பாருன்ட்டு அவர் போயிட்டார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்ப அந்த சீதோன் பட்டணத்திலிருந்து வந்தவர் அப்படின்னா இது விக்கிரக வணக்கத்திலே வழிபாட்டிலே உள்ள இஸ்ரவேல் சந்ததி அல்லாத ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவ இயேசு கிட்டக்க தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேக்குறா. ஆனா இயேசு அவளுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவர் பின்னாடி இருந்த சீசர்கள் மத்தேயு 15வது அத்தியாயத்துல 22-24 வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா இதே சம்பவம் அங்க இருக்குது. அதுல அந்த மத்தேயு குறிப்பிடுகிறார். அவருடைய சீசர்கள் அவரை கிட்ட இவ பின்னாடியே நம்மளை அலட்டிக்கிறாளே, இவளை அனுப்பி விடும் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்லுகிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அதாவது தேவன் அவருக்கு நியமித்த ஊழியத்தின் எல்லைகளையும் அதற்குள்ளாக அவர் செய்ய வேண்டிய கிரியைகளையும் அவர் சரியாக தெரிந்து வைத்திருந்தார். அதனால அதுக்கு அவுட்ல நான் போக மாட்டேன். அதுக்கு வெளியே இருக்கிற வேலை வேற சிலருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்க செய்வாங்க, நான் அங்க போக மாட்டேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை செலக்ட் பண்ண ஆரம்ப காலத்திலே அவங்களுக்கு சொல்றாங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்களே தவிர புற இனத்தாருடைய வீடுகளுக்கு போகாதிருங்கள் என்று அப்ப கட்டளையிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இவரும் இது இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அவரு இல்லை அப்படிங்கிறார். ஆனா அந்த ஸ்திரீ அவளை விடவில்லை. தொடர்ந்து அவர் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே அவர் பாதத்துல விழுந்து கேட்கிற போது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிங்கிறார். இது தமிழ் வேதாகமத்தை விட ஆங்கில வேதாகமத்துல இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. அதாவது ஆங்கில வேதாகமத்துல எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் let the children eat all they want, for it is not right to take the children's bread and toss it to their dog அப்படின்னு சொல்றாரு. அதான் இதுல சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா, முதல்ல பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும், ஆனா பிள்ளைங்களுக்காக சாப்பிட கொண்டு வந்த அப்பத்தை அவங்க வீட்டுல, அதாவது தேர் டாக் அப்படிங்கிற, அதாவது அவங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு முதல்ல போடுறது தப்பு, அது சரியில்லையே அப்படிங்கிறார். இதுல நம்ம தமிழ்ல புரிச்சு பார்த்தா டாக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம தெருநாயை போல ஒரு சொன்னாருங்கிற மாதிரி நம்ம கண்ணோட்டத்தில் வந்துடும். அப்படி இல்லை, அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய அதே வீட்டுல இருக்கக்கூடிய பெட் டாக்ஸ் அதை சொல்றாரு, அந்த அர்த்தத்துல தான் சொல்றாரு. ஆனா அந்த ஸ்திரீ அதை புரிந்து கொண்டாள். அதனாலதான் அவளும் சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்தும் துணிக்கைகளை தின்னுமே அப்படிங்கிறார்.
அவன் நாசுக்கா மறைமுகமா சொல்றா, உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தான் அப்ப நாய்களுக்கு கிடையாது. ஆனா நான் அந்த வீட்டு நாயாக அந்த மேஜைக்கு கீழே, அந்த எஜமான் வளர்க்குற நாயாக அந்த மேஜை கீழே உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளைங்க சாப்பிடுற போது கீழே சிந்துமே, அதை நாய் சாப்பிடுங்களா, அதுக்கு ரைட்டு இருக்குல்ல, எனக்கு அதை கொடுங்க அப்படிங்கன்னு சொல்றார். மறைமுகமாக நானும் உம்மை வீட்டு நாய் தான், என்ன உம்மை வீட்டு நாயாக என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்துடுறா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு அப்படின்னு. அந்த நேரமே, இவ எப்ப சொன்னாலும் அந்த நேரமே பிசாசு அவர் மகளை விட்டு போய்விட்டது. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், எப்போ ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழாக தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறானோ, அப்பொழுதே அவன் சரீரத்திலோ அவன் வீட்டில் உள்ள யார் மேலேயோ அவன் குடும்பத்திலோ அவன் வீட்டு பகுதியிலையோ எந்த பிசாசனுடைய ஆளுகையும் உள்ள வர முடியாது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, மனம் திரும்பின அனுபவத்தோடு சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறித்தவனாக இனி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று ஞானஸ்தானத்தில் ஒரு மனிதன் உடன்படிக்கை செய்து முங்கி எழுந்திருத்த போதே அவன் வீட்டாருக்கு சுத்தி ஆண்டவருடைய வேலி அடைத்தாத்து, அவன் மேல பரிசுத்த ஆவியினர் முத்திரை போட்டு விட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவனுமே பிசாசு தன் ஆளுகைக்கு கீழாக கொண்டுட்டு வர முடியாது. ஆனா அவனை வஞ்சிக்க முயற்சி செய்வான், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான ஒழிய இந்த புற இனத்துல உள்ள சிலர் மேலாக உள்ள இறங்கி அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் சரீரத்தை கொண்டு தான் விரும்பிய காரியத்தை செய்யறது போல இவங்ககிட்ட இறங்க முடியாது. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமே பிசாசு போனலன்னு சொல்லல, அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமே பிசாசு போயிருச்சு அப்படின்ட்டார். இதுதான் அதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இல்ல விசேஷமாக அடுத்ததாக ஒரு சம்பவம், நான்காவதாக ஒரு சம்பவம் கடைசியாக நம்ம பார்க்கறது. இந்த சம்பவம் அவருடைய ஊழியத்தின் இறுதி காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். அவர் ஊழியத்துல 3 வருடங்கள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் கடைசி சமயத்தில் நடைபெற்ற இந்த ஒரு சம்பவம். இத மத்தேயு 17வது அத்தியாயத்துல 14 21 வசனத்திலையும், மார்க்கு 9வது அத்தியாயம் 17 29 வரைக்கும், லூக்கா 9வது அத்தியாயம் 37 43 வரைக்கும் இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது நம்ம மார்க் 9வது அத்தியாயத்துல 14 29 வரைக்கும் உள்ள இந்த காரியத்தை நம்ம படிக்கலாம். மார்க் 9 14 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை தரையிலே தள்ளி நுரைதள்ள பண்ணினார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது உனக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டிலே அவர் பிரவேசித்த போது அவருடைய சீசர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இது மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம படித்தோம். இதே சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரை மட்டும் தன்னோடத்துல கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேலே ஏறி, மிச்ச சீசர்கள் எல்லாம் கீழேயே இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு மலை மேல போறாரு. அங்க போய் அவர்கள் ஜெபம் பண்ணுகிற போது இயேசு மறுரூபம் ஆகிறார். மோசேயும் எலியாவும் அவரிடத்துல பேச நிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த 3 சீசர்களும் பாக்குறாங்க, கேட்கறாங்க. அதற்கப்புறம் அவர்களுக்கு சில காரியங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார். அது வர்ற அந்த நேரத்துல இவங்க மேல இருந்து ஜெபம் வர்றதுக்கு முன்னாடி மற்ற சீசர்கள் அடிவாரத்துல இருந்தாங்கல்ல, அவங்க கிட்டதான் ஒரு மனிதன் தன்னுடைய பிசாசு பிடித்த மகனை கொண்டு அதை துரத்தி விடும்படி சொல்ல சீசர்கள் முயற்சி செய்ய அவங்களால முடியல. எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கணுமே சுத்தி கொண்டிருந்த ஒரு வேத பாரகர் கூட்டம் உடனே அவங்க கிட்ட தர்க்கம் பண்ண ஆரம்பித்தாங்க இயேசுடைய சீசர் இடத்துல. அந்த நேரத்துல இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபோட இறங்கி வந்துட்டார். அவர் வந்தோடனே முதல்ல வேத பாரகரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னத்தை குறித்து இவரிடத்துல தர்க்கம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ஒரு மனிதன் அங்க இருந்து வந்தது. அவன் சொல்றான், போதகரான ஊமையான ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், நீர் இங்கே இல்லாததுனால உண்மை சீசர் இடத்துல அவங்களை கொடுத்து துரத்தும்படி கேட்டேன், அவர்களால கூடாமற் போயிற்று அப்படின்னு. சோ அவன் மனதில் இருந்த அவிசுவாசத்தை தேவன் அறிந்திருந்தார். சோ அவர் ஏதோ பண்ணுவாருங்கிறாரு, பண்றாரான்னு பார்ப்போம், கல்ல எரிஞ்சு பார்ப்போம், கனி உழுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா வந்தபோது அவர் இல்ல, அவர் சீசர் எல்லாம் இருப்பாங்க. ஐயோ இவனுங்களால முடியுமோ அப்படிங்கிற ஒரு அவிசுவாசத்தோட தான் கொண்டுட்டு வந்தான். அவர்களும் முயற்சி செய்தார்கள், முடியல. இதைத்தான் அவங்களால முடியலைங்கிறான். அவன் மனதில் இருப்பதே நடந்ததே அறிந்த இயேசு அவங்ககிட்ட சொல்றது, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்க கூடயே இருப்பேன், எது வரைக்கும் தான் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறாரு. அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப அவங்க தகப்பனை பார்த்து கேட்கிறா, இது உனக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிட்டுன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், சிறு வயது முதல்ல இருக்குது, இவனை கொல்லும்படி அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிடுச்சு, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு செய்ய வேண்டுங்கிறார். அப்பவும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, இவர்கிட்ட வந்தா இவர் துரத்தி விட்டுருவாருங்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லை. உம்மால ஏதாவது செய்ய கூடுமானால் அப்படின்னு தான் சொன்னா. உடனே இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடுங்கிறார். இயேசு தெளிவா அவனு சொல்றாரு, உன் அவிசுவாசம் தான் உன் மகன் சுகம் பெறுவதை தடை செய்கிறது அப்படின்னு அவனுக்கு உணர்த்தினார். உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அவிசுவாசம் நீங்கும்படியாக உதவி செய்யும் அப்படின்னு கண்ணீரோடு அழுது சத்தமிட்டு சொல்லுகிறான். இயேசு உடனே அந்த பிசாசை அதட்டி, இனிமே அவனுக்குள்ள நுழையாது, போ வெளியே என்று அதை அதட்டி விரட்டி விடுறார். இதுல பிசாசின் பிடியிலிருந்து அந்த மகனை விடுவித்ததை காட்டிலும் இந்த மனிதனுடைய அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றி உயிரடை செய்து எழுப்பினார். இதுதான் அங்க நடந்த முக்கியமான ஒரு அற்புதம். அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு இந்த ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவினுடைய சீசர்களும் அவர்கிட்ட கேட்கறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் உள்ள கேட்கறாங்க, ஏன் எங்களால அதை துரத்தி விட முடியல? பிசாசுகளை துரத்த முடியும், எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதிகாரம் கொடுத்துருக்குது, நாங்க அநேக இடத்துல போய் பிசாசுகளை துரத்திட்டு வந்தோம்,
ஆனா இப்ப இதை துரத்தி விட எங்களால ஏன் கூடவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு விளக்கம் மார்க்ல இல்ல, ஆனா மத்தேயு அதுக்குரிய விளக்கத்தை எழுதி வச்சிருக்காரு. மத்தேயு 17வது அத்தியாயத்துல 20, 21வது வசனம் நம்ம பார்க்கலாம். 19ல இருந்து படிக்கலாம். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தான் அடுத்து அவங்களுக்கு ஒரு ஹின்ஸ் கொடுக்கிறாரு. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். 2 காரியங்கள் அங்க சொல்லுகிறார். ஒண்ணு உங்களுடைய அவிசுவாசம். ஏன்னா அந்த மனிதனை கொண்டுட்டு வந்தவனுக்கு விசுவாசம் இல்லை. பிசாசு பிடித்திருந்தவனுக்குள்ள இருந்த பிசாசம் அவனை விட்டுட்டு போக தயாரா இல்லை. இதை வைத்து குறை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு அவிசுவாச கூட்டம், வேதபாரகர் கூட்டம் சுத்தி வந்து கேலி கண்டலும் பண்ணிட்டு இருந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே அவங்க மனதில் இருந்த விசுவாசமும் குறைஞ்சு போய் அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் வச்சு இது விரட்டிடுவோமோ இல்லையோன்னு. அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தினாலதான். கடுகு விதை அளவு உனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் போதும்பா, நீங்க மலையை பார்த்து போன்னு சொன்னா போகும், உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு சொல்ற. ஆனாலும் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஜாதி பிசாசு, ஜாதினா நம்ம நினைக்கிற ஜாதி கிடையாது. இதை என்ன சொல்லணும்னா இந்த ரேங்க், அதாவது பியூனு, கிளார்க்கு, சூப்பரண்டெண்டன்ட், மேனேஜரு, சூப்பர்வைசர், அப்படியே அந்த ரேங்க் போல பிசாசுகளில் வேற வேற வகையான ரேங்குகள் உண்டு. இந்த ரேங்க்ல உள்ள பிசாசு இது கொஞ்சம் பவர் கூடுனது. இதை விரட்ட வேண்டும் என்றால் உன் விசுவாசத்திலும் உள்ளான மனிதனாலே இன்னும் உனக்கு பலன் இருந்திருக்கணும். அந்த பலனை வர்த்திப்பதற்கு உனக்கு நான் கொடுத்தது ஜபமும் உபவாசமும். கிரமமான ஜபமும் உபவாச பழக்கமுமே உள்ளான மனிதனிலே தேவ வல்லமையால பலப்படுத்தும். அப்பதான் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற விசுவாசத்துல நீ அவர் மேல உள்ள விசுவாசத்துல நீங்க கட்டளையிட்டேன்னா அது ஓடும். ஆனா உனக்கு அந்த ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்து அவருடைய பிரசன்னத்திலே தரித்து அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி அந்த ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல உன்னால இது விரட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இன்றைக்கு நமக்கும் அதுதான் ஒரு கிரமமான ஜபமும் வீக்லி 1 day ஃபாஸ்டிங் நம்ம லைஃப்ல இருக்கிற வரைக்கும் அந்த உள்ளான மனிதன் ஆவியின் வல்லமையால பலப்பட்டு ஆண்டவர் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யணும். இதுல விசேஷம் என்னன்னா அந்த கானானிய ஸ்திரீ புறஜாதியா இருந்தாலும் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று வந்தா அவரால் அந்த பிசாசை விரட்ட முடியும் அப்படின்ட்டு வந்தா. அவரு சீசர்கள் விட்டாங்க, இயேசு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிள்ளைக்கு தான் நான் கொடுக்க வந்தேன், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவள் தன்னை தாழ்த்தி உம்மை வீட்டு நாயாக என்னை வைத்துக் கொள்ளு என்று சொன்னா அந்த சொன்ன ஒரு நிமிடத்திலே அங்க பாயிடுச்சு. ஆனா இந்த மனிதனும் இஸ்ரவேல் வம்சத்தான், தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் அறிந்தவன், கிறிஸ்துவனுடைய உபதேசங்களையும் அவர் செய்யக்கூடிய அநேக மிராக்கல்களை குறித்து கேள்விப்பட்டவன். அதனாலதான் இவர் நிறைய இடத்துல பிசாசுகளை விரட்டி இருக்காரு, நோயாளிகளை சுகப்படுத்திருக்காரு, ஏமானையும் சுகப்படுத்திடுவாரோ அப்படின்றத அவர்கிட்ட கொண்டுட்டு வந்திருக்கான். ஆனா வருகிற போது கூட அவனுக்கு அவரை குறித்த ஒரு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாததுனால அவன் மகன் குணப்பட முடியாமல் அவனே தடையாக. அதனால விசுவாசம் உலகத்தை ஜெயிப்பது நம்மளுடைய விசுவாசம் தான். ஆனா அந்த விசுவாசம் வளர வேண்டும் என்றால் விசுவாசம் கேள்வியினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கிரமமாக வேத வாசிப்பும் தியானிப்பும், கிரமமான ஜபமும் கிரமமான உபவாசமும் நமக்குள்ளே இருக்கிற போது
என் உள்ளான மனிதன் என்ன வல்லமையாக வெளிப்படுவான். அப்ப நம்ம தூரத்துல வருகிற போது உங்களுக்குள் உள்ள இருக்கக்கூடிய உள்ளான மனிதனில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த இருளில் இருக்கக்கூடிய பிசாசை விரட்டும். அது அங்கிருந்தே கத்துக்கும். நீ போயெல்லாம் விரட்ட வேண்டாம். நீ பக்கத்துல போனாலே ஐயோ ஐயோ ஓடிடுறேன்னு சொல்லும். வெளிச்சத்தின் நடுவுல இருள் இருக்க முடியாது. இருள் ஓடிதான் ஆகணும். ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனா பயிற்சியிலே அதை வளர்த்து கொள்ளலாம். பயிற்சியிலே அதை வளர்க்காவிட்டால் அப்புறம் என்னால முடியாது அப்படிங்கிற அவிசுவாசத்தோட போய் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. இதுல விசேஷமாக நாங்க சொல்லுவது என்னன்னா, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பினதற்கு அப்புறம் அநேக காரியங்களை செஞ்சாங்க. ஆனா பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரப்பப்படுவதற்கு முன்னதாகவே இயேசு 12 பேரை செலக்ட் பண்ணும் போது முதலிலே அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் பிசாசுகளை துரத்தும்படியாக அதிகாரம். நீ என்னுடைய ஆளாக இருந்தால், என் கீழாக என்னுடைய ஒரு சேவையை செய்கிறவனாக என் பிள்ளையாக நீ இருந்தேனால நீ அவனை விரட்ட முடியும். இட்ஸ் அ ரைட், இட்ஸ் நாட் அ கிஃப்ட். இது வரம் அல்ல, இது அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளையே நான் அப்படிங்கிறத அந்த அதிகாரத்தை செலுத்தினால அவன் ஓடி போயிடுவான். இது விசுவாசிக்கிற யாவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஆனா அந்த அவிசுவாசம், பிசாசின் குறித்து நம்ம பயப்படுறோம். ஆனா பிசாசை குறித்து நம்ம எங்க படிச்சுக்கிட்டோம்? வேதம் அவனை குறித்து தெளிவா சொல்லுது. ஆனா வேதத்தின்படி நம்ம பிசாசை கணக்கு பண்றதுல சினிமாவிலும் டிவி சீரியல்ல அவன் என்ன பொய் சொன்னானா அதை விசுவாசித்து கொண்டு ஐயோ என்னை விரட்டி விடுவான்னு பயந்து. இந்த பயம் தேவனுடைய பார்வையில அவிசுவாசம். பயம் பிசாசிட்டு தான் வரும். பிசாசுகளை விரட்டும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதா செய்வோம். அவர் ஒரே இடத்துல 6000 பிசாசுகளை விரட்டினார். அவருடைய பிள்ளை நான், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. பிரியமா எதிர்த்து வந்து இதுல ஒவ்வொரு காரியங்கள் அநேக பிசாசுகளை விரட்டினார். அந்த 4 காரியங்கள் மட்டுமே. இந்த 4 காரியத்துக்கு பின்னாடி உள்ள காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம். அவங்க சொந்த ஊர் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனா வேற ஊர்ல போய் உட்கார்ந்து இருந்து கப்பர்நகூம்ல போய் அங்க தேவ ஆலயத்துல பாருங்க, தேவ ஆலயத்துல ஒருத்தன் பிசாசு பிடிச்சவன் தான். அவனை விரட்டி அந்த பிசாசு கூட சொல்லிச்சு, நசரேயனாகிய இயேசுவே நீர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லி. பிசாசு 1 2 இல்ல, ஒரு பெரிய கூட்டமாக பட்டாளமாக வந்தாலும் கூட ஒரு இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று போதும் விரட்டுவதற்கு. இது அடுத்த லேகியோன் பிசாசு. இந்த கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்துல விசுவாசத்தோட என் ஆளுகைக்கு நீ கீழே வந்தாலே போயிரும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை சொன்னாரு. இங்க இந்த மனிதனுக்கு அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகணும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். இந்த காரியங்களை வலியுறுத்துவதற்காக இந்த காரியங்கள் இருக்குது. நம்ம இன்னும் வேதத்தை தியானிக்கிறதுலும் ஜபத்திலையும் அந்த உபவாசத்திலும் உள்ளான மனிதன் வல்லமையாலும் பலப்படும். இத்தோடு இன்றைய இந்த வேத பாட வகுப்பு முடிந்தது.